முரளி வணக்கம். முரளி, இந்த ரெண்டு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இங்க எதுவும் அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா பிரதமருக்கு நன்றி தெரிவித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இந்துக்களுடைய வாக்குகளை இந்த தேர்தல் காலங்களில் ஒன்றாக்கணும், ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானம், இது ரெண்டும் சட்டப்படியா யாராச்சும் கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்னா அது ஏதாவது கேள்விக்கு உள்ளாக்கப்படுமா? அது கேள்விக்கு உள்ளாக்கப்படும். ஆனா இந்த மாநாட்டை நடத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்து முன்னணி. சரி, இந்து முன்னணி RSS அமைப்பின் ஒரு முக்கிய பிரிவு, முன்னணி பிரிவு. ஓகே. என்ன பேச்சாளர்கள் எல்லாமே பாஜக காரங்க. ஓகே. ஸோ ஓப்பனா கேட்கணும்னா இவங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜகவை அவங்களுடைய பெரும் பிரச்சனை இருந்த தலைவர்கள் எல்லாமே இந்துக்களை ஒன்று சேர்க்க முடியவில்லை. அதாவது மற்ற எந்த பெரிய அவர்கள் ஜெயிக்கும் மாநிலத்துல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் மெஜாரிட்டி இந்துக்கள் இருக்கிறார்களோ, தமிழ்நாட்டிலும் மெஜாரிட்டி இந்துக்கள் தான் இருக்கிறார்கள், 80% இருக்கிறார்கள். அந்த 80% எப்படியாவது தங்கள் பக்கம் வசைப்படுத்த வேண்டும், வசைப்படுத்தி விட்டால் ஜெயித்து விடுவார்கள். இது ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. உங்களுக்கும் தெரிஞ்சது, எனக்கும் தெரிஞ்சதுதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவங்களால பண்ண முடியல. அதனால அதை பண்ண வைக்கிறதுக்காக இப்ப போன தடவை ஒரு தலைவர் இருந்தாரு, அவரு டெய்லி பேட்டி கொடுப்பதும் மைக்க நீட்டினாலே வீரதீரமாக பேசி சொந்த ரசிகர் மன்றத்தை வளர்த்து கொண்டு ஒரு என்ன சொல்றாரு, அவர் நாளை கட்சி ஆரம்பிச்சா அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க, ஒரு 10%. அந்த நிலைமையில கட்சியை கொண்டு போயிட்டாரு. களப்பணிகள் எதுவுமே செய்யல. அதாவது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் பெரும் பிரச்சனை, முதலில் அந்த RSS இருக்கும் பார்ப்பனர்களை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். அது வடகலை, தென்கலை, அப்புறம் பட்டைகள், இது மூன்றையும் குஷிப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் தான் கட்சி பணியே. இது மூன்றையும் குஷிப்படுத்த தவறிவிட்டால் அவர்கள் யாராவது ஒருவர் இவர்கள் காலை வாரி விடுவார்கள். இதுதான் நிதர்சனம் பாஜக. சோ அண்ணாமலை என்பவர் பார்த்தாரு, இது எல்லாமே பண்ண முடியாது, அவர் சொந்த என்ன சொல்றது சம்பாத்தியத்தை பார்த்து கொண்டு அவர் ஒரு பக்கம் சென்று விட்டார். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நயினாரை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, நயினார் ஒரு தமிழக அரசியலில் ஒரு ஒரு என்ன சொல்றது ஊறி போனவர். ஸோ அவருக்கு இந்த அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு ஒரு எலெக்ஷனை ஜெயிப்பது எப்படி? ஏன்னா அண்ணாமலை இருக்கும் வரைக்கும் அண்ணாமலை ஒரு கவுன்சில் சீட் கூட ஜெயித்தே கிடையாது. ஆனால் நயினார் அப்படி கிடையாது. அவர் அதிமுகவிலிருந்து வந்தார். அந்த அவர்களுக்கு நடைமுறைகள் எப்படி களத்தில் வேலை செய்வது எல்லாமே தெரிந்தவர். அவரை வச்சு என்ன பண்றாங்க, அவர் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இரண்டாவது முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான கடவுள் முருகப்பெருமான். என்ன இது இப்ப எந்த கிரௌட கரெக்ட் பண்ணோம்னா, இது கடா வெட்டி கரிசோறு திங்கும், அதாவது குலதெய்வத்துக்கு கரிசோறு திங்கும் கும்பல் தான் முக்குளத்தோர் சமுதாயம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சமுதாயம் தான். சோ அவர்களுக்கு முக்கியமான ஒரு கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் என்றால் அன்னைக்கு எல்லாமே விரதம் இருப்பார்கள். அந்த கும்பலை வசப்படுத்த வேண்டும். சோ தப்பு கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் சார். இதே தான் அவங்க யூபிலையும் பண்றாங்க, மகாராஷ்டிராலையும் பண்றாங்க, ஆந்திராலையும் பண்றாங்க. ஆந்திராலே ஜெய் ஸ்ரீராம், மகாராஷ்டிரால இங்க அங்கே ஜெய் ஸ்ரீராம், இங்க யூபி எடுத்துக்கிட்டா ஜெய் ஸ்ரீராம், இது நம்ம வெஸ்ட் பெங்கால் போனா மட்டும் ஜெய் காளி மாதா அப்படின்னு அந்த பக்கம். இங்க வந்தோன்னா முருகன் தான் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற ஒரு தமிழ் கடவுள். அவரை சார்ந்து அரசியல் பண்றாங்க. இப்ப இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் இங்க என்ன நான் வினோதமா பாக்குறேன்னா, ஒண்ணு ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி காமித்து விட்டார்கள். அதுவே இன்னைக்கு ஒரு சலசலப்பை திமுக கூட்டணியில் ஏற்படுத்தி இருக்கும். இரண்டாவது, இப்படி ஒரு பட்ட விஷயத்துல திமுக அவர்களை நேராக எதிர்க்க வேண்டும். ஆனால் திமுக அவர்களை நேராக எதிர்க்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் இவர்களை தூண்டி விடுகிறார்கள். இது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு 5% வாக்கு வங்கியை அந்த பக்கம் சேர்த்திருக்கும். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப திருமா பார்த்தோம் நம்ம எப்படி அதை எப்படி நேரேட் பண்ணி எப்படி ஒரு அஜெண்டாவை கொண்டு போனாங்க, எப்படி அவங்க இவர் விபூதியை அளிக்கிறாரு. உடனே அவர்கள் மத ரீதியாக பார், இந்து மதத்தை அவர் அசிங்கப்படுத்துகிறார், இதே நேரம் தொப்பி போட்டு ஈத் அன்னைக்கு பிரியாணி தின்னு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கம்பேர் பண்றான். இது ஒரு ஃபிக்ஷன் பாயிண்ட். இதை வச்சு எப்படி கொண்டு போறாங்க பாருங்க மக்களிடம். அதே மாதிரி அந்த கூட்டத்துல வேற யார் இருக்கா?
தோழர் என்னது அவங்க பேர் என்னது சுந்தரவல்லி இருக்கிறார்கள். என்ன ரெண்டாவது நம்ம அமீர் வந்து அவரை பத்தி பின்னணியை பத்தி நான் சொல்ல வேண்டியது அந்த ஜாஃபர் சாதிக் விஷயம் எல்லாம் அறிந்ததே. அப்படிப்பட்டவரை முன்னிறுத்தி என்ன அவரை ஒரு உத்தமராக காட்டி அவர் வந்து எதிர்ப்பது ஏதோ இவர்கள் சனாதனத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்று. ஆனால் மக்கள் அவர்கள் எடுத்து சொல்லுவது இவர் ஒரு இஸ்லாமியர், இவருக்கும் தமிழருக்கும் என்ன சம்பந்தம், இவர் எதுக்காக இவர் வந்து இந்து தர்மத்தை பத்தி இவர் குறை சாட வேண்டும், அதான் நரேட்டிவ் கொண்டு போறாங்க. அது கையில உங்க போயிட்டு எடுத்து கொடுக்குறாங்க சார், பந்தை எடுத்து கொடுக்குறாங்க திமுக. திமுக பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு என்பது ஒரு பெரிய அடி. ஏனென்றால் அவர்கள் சொந்தமாக இதை வந்து எதிர்க்கவில்லை. தங்களுடைய கம்யூனிஸ்டுகள் அது பாலபாரதி அம்மா அவங்க வயசானவங்க அவங்களாம் இந்த கூட்டத்துக்கு அனுப்பலாமா, அவங்களாம் அனுப்பி அங்க அடிதடியெல்லாம் வந்து 2 பேருக்கு மண்டையெல்லாம் உடைச்சிட்டாங்க. இதெல்லாம் போக இன்னொரு பெரிய விஷயமா நான் பாக்குறது, ஒரு இந்து பண்டிகைக்கும் அதாவது தீபாவளிக்கோ இல்ல தமிழர் திருநாளுக்கோ வாழ்த்து சொல்லாத முதல்வரை அழகாக ஈஸியாக இவர் வந்து இந்து வெறுப்பாளர்கள் என்ற முத்திரையை ஆழமாக குத்தி கொண்டிருக்கிறார்கள். இது 2026 வெளிப்படும். இதுதான் என்னுடைய பார்வை. முரளி வணக்கம். முரளி, இந்த மாநாடு ஒரு பெரிய ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். குறிப்பாக உலகளாவிய அளவில் வந்து எவ்வளவு பேர் வந்து வேறு மதத்திற்கு மாறி இருக்கிறார்கள், கிறிஸ்தவத்தை எவ்வளவு பேர் பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள், இஸ்லாத்தை எவ்வளவு பேர் பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற புள்ளி விவரங்களை எல்லாம் பட்டியலிட்டெல்லாம் கூட இந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார்கள். ஏதோ ஒன்றை ஒரு செய்தியை சொல்ல விரும்பினார்கள். அது ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டி சொல்லியும் முடித்திருக்கிறார்கள். இது இந்த எலெக்ஷன்ல ஏதாவது எதிரொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா முரளி? சான்ஸே இல்ல. ஒரு 5% வேணா டிஃபரன்ஸ் வரலாமே தவிர எலெக்ஷன்ல இது எதிரொலிக்கும்னா கிடையாது. எலெக்ஷனுக்கு நம்ம எப்பயுமே ஐ திங்க் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனை வந்து பார்ப்பதே வந்து 2 பெரிய யானைகள் சண்டையிடுவதை பார்ப்பார்கள். அதுல எந்த யானை நல்ல யானையாக இருக்கிறதோ அதுக்கு ஓட்டு போடுவார்கள். 5 ஆண்டு கால திமுக ஆட்சி இப்ப வந்து ஒழுங்கா இல்லை அப்படின்னா அதிமுகவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரித்திரத்தை பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள் திமுக என்றைக்கு ஆண்டாலும் அடுத்த 10 ஆண்டுகள் ஆளப்போவது அதிமுக. இதுதான் சரித்திரம். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது. பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததால் இந்த அடுத்த 5 ஆண்டு காலம் அவர்களால் கைப்பற்ற முடியும் என்றால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த அளவு பலமாக திமுகவும் இருக்கும்.